கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்கிறது பாருங்கள். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதம் ரகசியமாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இதுக்கு ரகசியம் அப்படிங்கிறதற்கு சீக்ரெட் அப்படின்னு கூட நம்ம ஆங்கிலத்தில் சொல்லலாம். இதை செயல்படுத்தினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசேப்பு. யார் அந்த யோசேப்பு? இயேசு கிறிஸ்துவினுடைய தகப்பனார், மரியாளுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற ஒரு கணவர். அவருக்குள்ளே ஒரு ஓடுது. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நீதிமானாய் இருந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானாய் இருந்ததுனால மரியாளை அவமானப்படுத்த விரும்பலை. அந்த சிச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்தணும். ஐயா உங்களுக்கு தெரியுமா, ஐயா உங்களுக்கு தெரியுமா, எனக்கு நிச்சயம் பண்ண பெண்ணு இப்படி ஆகிப்போச்சா ஐயா, குழந்தை உண்டாயிட்டாள் ஐயா, இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு அவமானம், எவ்வளவு தூரத்திற்கு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு தூரத்திற்கு கேவலப்படுத்தக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை. ஆனால் அவன் நீதிமானாய் இருந்ததுனால இதை அம்பலப்படுத்த விரும்பாமல், வெளியிட விரும்பாமல், ஒருவேளை பிரசித்தப்படுத்த விரும்பாமல் ரகசியமாய், இது நமக்கு இன்னும் செட் ஆகாது, அது தள்ளிடணும் அப்படின்னு ரகசியம். நீங்க ரகசியத்தை காக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. யாரையாவது கெடுக்கணும்னா ரகசிய ஆலோசனை பண்ணுகிறார்கள். யாருக்காவது விரோதமாய் தீங்கு விளைவிக்கணும்னா அதுக்கு ரகசிய ஆலோசனை பண்ணுகிறார்கள். இதுக்கெல்லாம் ரகசியம் பேசக்கூடிய மக்கள் சில உண்மையான காரியங்களை தன்னுடைய மனதுக்குள்ளே வைத்து தேவன் விரும்புகிறபடி காத்து கொள்வதற்கு அந்த ரகசியங்கள் ரகசியமாக செயல்படக்கூடிய எண்ணங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம், சில விஷயத்தை நம்ம ரகசியமாக தான் காத்துக்கிடணும், ரகசியமாய் காத்துக்கொள்ளணும். யாரையும் அவமானப்படுத்துவதற்காக நம்ம எதையுமே தீவிரப்படுத்தி விடக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் இப்படிப்பட்ட ரகசியமாய் செயல்படக்கூடிய எண்ணங்களை தந்து நீர் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே என்கிற சிந்தையோடு கூட நம்ம செயல்படுவோம். நல்ல ஆண்டவரே, ரகசியமாக இருக்கக்கூடிய எண்ணங்களை தந்து வழிநடத்தும். எங்களால் அப்படி முடியல, கவனத்தோடு செயல்படுகின்ற பலன் தந்து எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.